ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, அம்மா நான் வாழ்ந்து முடிச்சிட்டேம்மா, இனிமேல் என் வாழ்க்கையில் என்னம்மா இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க, நிறைய அட்வைசஸ் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு கைடன்ஸாக இருப்பாங்க, ஃபிலாசபராக இருப்பாங்க. இப்படி பண்ணால் இதுதான் ரிசல்ட் வரும், அதனால யோசிச்சு பண்ண, இல்லை இப்படி பண்ணணும் அப்படின்னு அறிவுரை கொடுப்பாங்க. அவங்களுக்கு நிறைய படிப்பறிவு இருக்குமோ இல்லையோ, ஆனால் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். நம்மளுக்கு ஏற்றதான அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த டைமுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க இல்லையா பெரியவங்க. அதனால தானே அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்துல எல்லாம் அந்த வழிகாட்டிகள், அந்த பெரியவங்க, பெரிய வீட்டில் பெரியவங்க அவங்க சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் பெரியவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ராமாயணம் படிப்பாங்க, மகாபாரதம் படிப்பாங்க, சுந்தரகாண்டம் அது இதுன்னு இந்த மாதிரி மனசை கடவுள் மேலே ஈர்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை தள்ளுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய மந்திரம், எனக்கு மோட்சம் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை அவங்க உச்சரிச்சுட்டே இருக்கணும், அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கணும். அதுக்குன்னு பூஜை அறையில் நீங்கள் காலையில் பூஜை பண்ணும்போதும் சாயந்தரம் பூஜை பண்ணும்போதும் சொல்லலாம். இல்லை இந்த இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ மனசுக்குள்ளே அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கலாம் மனசுக்குள்ளேயே. அப்படி இருக்கும்போது என்ன, அவங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். ஆனால் ஃபேமிலி வாழ்க்கையில் இருக்கிறேன், எனக்கு குழந்தைங்கள பார்த்துக்கணும், என்னோடய ஃபேமிலி, என் புருஷனை பார்த்துக்கணும், என் பொண்டாட்டியை பார்த்துக்கணுன்னு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. இது மோட்சத்திற்கான மந்திரம். அதனால் ஃபேமிலியில் இருக்கவங்க இது சொல்லக்கூடாது. ஆண்டு அனுபவித்து கடவுளையே நினச்சி அவங்கக்கிட்டே லயிச்சு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொன்னால் மோட்சம் கிட்டும்.